ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பஞ்சமி. நேற்று சதுர்த்தினா இன்றைக்கி பஞ்சமி, நாளைக்கு சஷ்டி வருது. நீங்கள் இன்றைக்கி நல்லா கும்பிட்டுக்கோங்க. விநாயகர், வாராகியம்மன், அப்புறம் நாளைக்கு சஷ்டி, முருகனை நல்லா கும்பிட்டுக்கோங்க. நாளைக்கு சொல்லியிருக்கிறாங்க, முருகனை கும்பிட்டா நினைத்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் முருகனை கும்பிடுங்க. இது மாதிரி சில பேர் முருகனை கும்பிடாமல் சில பேர்லாம் தடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவுமே நீங்கள் அதாவது சில பேர் சொல்கிறேன் நான், நல்லா கும்பிட்டுக்கோங்க. முருகனை நல்லா கும்பிட்டுக்கோங்க. அது ரொம்ப நல்லது. சில பேர் என்னப்பா இதெல்லாம் எதுக்குப்பா கும்பிட்டுட்டு நீங்களாம் கும்பிடாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்காதுங்க. நான் சில பேரை நான் பார்த்தேன். என்ன சாமி கும்பிட்டு என்ன ஆகுது, நம்ம சாமி தான் கும்பிட்றோம், என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படியே சில பேர் நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறாங்க. அவங்க பேசலாம் கேட்காதீங்க. உங்கள் மனசுக்கு என்ன படுதோ அது பண்ணுங்கள். சில பேருக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னா இப்படி தான் பேசுவாங்க. அவங்க கஷ்டம். அதனால் நீங்களாம் ஒரு விடாமல் கும்பிட்டுட்டே இருங்க. எதுவுமே நீங்கள் மனசில் நினச்சிக்காதீங்க. அவர் மேலே பாரத்தை போடுங்க. பாருங்கள், விநாயகரை நல்லா கும்பிட்டுக்கோங்க. நேற்று சதுர்த்தி தானே, அதே மாதிரி வாராகி அம்மாவை நல்லா கும்பிட்டுக்கோங்க. அழகாக இருக்கிறார் இப்போ அம்மன். எனக்கு வாராகி அம்மா பார்த்தாவே நேரில் நிற்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு பயமும் இருக்கும், பக்தியும் இருக்கும் அந்த அம்மாவை பார்க்கும்போது. ஏன்னா கடவுளுங்கிறது பயமும் இருக்கணும், பக்தியும் இருக்கணும்ல. அதனால தான் நான் சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்களும் கமெண்ட்டில் போடலை எங்கே உங்கள் வீடியோன்னு. உங்களுக்கு பாசம் இருந்தால் தானே எனக்கு பாசம் இருக்கும். எங்கே உங்கள் வீடியோ காணுன்னு நீங்கள் சொல்லணுமா இல்லையா கமெண்ட்டில்? சரி, அது போட்டோம். நான் சொல்லிட்டேன். எங்கடா நான் உங்களுக்கு அந்த டிப்ஸு சொல்ல நான் வந்திருக்கேன். எல்லார் கமெண்ட்டில் சொல்லுவாங்க, என்னடா உங்கள் வீடியோ காணணும். ஆனால் எனக்கு மட்டும் ஏன்டா சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு ஏங்குவேன். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, என்னங்க உங்கள் வீடியோவை காணுமே அப்படி ரொம்ப வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். நான் பார்க்குற வீடியோனால் ஒரு சமையல் வீடியோ பார்ப்பேன், ஒரு மேக்கப்பு போடுறது பார்ப்பேன், பியூட்டி பார்ப்பேன், எல்லாமே பார்ப்பேன். அப்போ சொல்லுவாங்க, என்ன மேக்கப் உங்களை காணும்னு. சரி, நீங்கள் சொல்லாட்டி பரவாயில்ல, நானே சொல்லிட்டேன். நானே வந்துட்டேன் உங்களுக்கு. நான் ஏன் தெரியுமா இவன் நாள் நான் வீடியோ போடணுன்னா, இன்ஸ்டாகிராமில் கேட்டாங்க, யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க, எனக்கு யாருன்னே அது தெரியல. உங்கள் வீடியோவை காணும், ஒரு 10 days 2 weeks காணும் அப்படின்னாங்க. அப்போ தான் நான் சரி நான் வீடியோவில் சொல்லுவேங்க அப்படின்னு சொன்னேன். நான் யூடியூப்பில் சொன்னேன், நீங்களே பாருங்கள் அப்படின்னு. என்னென்னா, நான் திருச்சிக்கு போயிருந்தேன். திருச்சியில் போய் நான் சமயபுரம் அம்மாவை நான் பார்த்துட்டு வந்தேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த அம்மாவை பார்க்கும்போது. எப்படின்னா, அந்த கோயிலுக்கு போகும்போது என்னமோ ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க உடம்புல. என்னமோ ஒரு வைப்ரேஷன் கால் வரைக்கும், இந்த முட்டி கால் வரைக்கும் எனக்கு வைப்ரேஷன் வந்தது. என்னன்னே தெரில, ஒரு ஒரு பயம், ஒரு படபடப்பு, ஒரு பக்தி, ஒரு பாசம், ஒரு அந்த அம்மாவை அணைச்சிக்கலாம் போல் இருந்தது. அந்த மாதிரி அந்த அம்மாவை பார்த்தவொடனே விட்டுட்டு போகவே எனக்கு மனசு வரவே இல்லை. அந்த அம்மா பக்கத்துலேயே உட்காந்துக்கணும் போல இருக்குது. என்னன்னே தெரில, அந்த கோயிலோட சக்தியாக அம்மா உட்காந்துருக்கிற சக்தியாக எனக்கு தெரியல. ஆனால் என்னால் இங்கேருந்து அந்த அம்மாவை பார்த்துட்டே இருந்தேன். சுத்தமாக செம்ம கும்பலுங்க, பயங்கர கும்பல், வெளியில் வரைக்கும் கும்பல், அப்படியே வெளியில் வரைக்கும் கும்பல் இருந்துகிட்டே இருந்தது. க்யூ போயிட்டே தான் இருந்தது. நாங்கள் டிக்கெட்டில் பணம் கொடுத்து பணம் கொடுத்து தான் நாங்கள் உள்ளாரியே அந்த அம்மாவை நாங்கள் பார்த்தோம். இல்லாட்டி பார்த்துருக்க மாட்டோம். எப்போ போனோம்? காலையில் போனோம். இல்லாட்டி நாங்கள் டிக்கெட் வாங்காமல் போயிருந்தோன்னா கண்டிப்பாக சாயந்தரம் ஆகியிருக்கும், நைட் ஆகியிருக்கும். வெளியில் வரைக்கும் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ கும்பல். அந்த அம்மா எல்லாத்துக்குமே அம்மா தான், யாருக்குமே. அவளுக்கு எல்லாருமே புள்ள தான். என்ன கெடுதல் செய்யக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, ஒருத்தருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது, ஒருத்தர் பிரிக்கக்கூடாது. அதுதான் அந்த அம்மாவுக்கு பிடிக்காது. தவிர அந்த அம்மாவை நீங்கள் பக்தியோடு கும்பிட்டிங்கன்னா, யாருக்கும் தீங்கு பண்ணாமல் கும்பிட்டிங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் வேண்டுதலை நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக கடவுள் கொடுக்கும். சமயபுரம் அம்மான்னு கிடையாது, எல்லா தெய்வமும், சிவபெருமான், பெருமான், ஆஞ்சநேயர் எல்லாருமே கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச இப்போ மார்கழி மாதம் ஆண்டாள் அம்மாவை நல்லா கும்பிடுங்க, துளசி அம்மாவை நல்லா கும்பிடுங்க,
துளசிக்கு வந்து நிறையா தண்ணி ஊற்றுங்க. அவள் வந்து குளிர்ந்து இருப்பாள். அவளுக்கு நிறையா தண்ணி ஊற்றுங்க. மஞ்சள் குங்குமம் வைங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு விளக்கு வைங்க. ரொம்ப நல்லது. மார்கழி மாதம் நான் இப்போ பேசுறதுலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியும். சில பேர் வந்து என்னடா இது வந்து சொல்கிறதே எனக்கு புரியலன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். என்னோடய வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன பேசுகிறேன்னு தெரியும். சில பேர் அப்படியே பாதிலே நின்றுட்டு அந்த டிப்ஸை மட்டும் பண்ணிட்டு போயிடுறீங்க. இப்போ வந்து மார்கழி மாதம் காலங்காத்தாலே எல்லாருமே வந்து குடிப்பாங்க. ஒரு 3க்கே குடிச்சிடுவாங்க. குடித்து பெருமாளை வந்து கும்பிட்டுட்டு காலையில் விளக்கு வைப்பாங்க வெளியிலலாம். அவங்களுக்கு சில பேருக்கு ஆகவே ஆகாது. தலை குடிச்சா ஆகவே ஆகாது. அதுக்கு எப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணால் குளிக்கிறவங்க சொல்கிறேன். அவங்க சில பேர் 7 மணிக்கு தான் குடிப்பாங்க. சில பேர் 3க்கே குளிச்சிருவாங்க. மார்கழி மாதம் மட்டும் அந்த கோலம் போட்டு கலர் கோலம் போட்டு நான்லாம் சின்ன வயசில் அவ்வளோ கோலம் போட்டேங்க. கலர் கோலமாக போடுவேன். எங்கள் அம்மா காலையிலே எழுப்பி விட்ருவாங்க. 4 மணிக்கே எழுப்பி விட்ருவாங்க. எந்திரி என்ன உனக்கு என்ன தூக்கம், எந்திரி அப்படின்னு சொல்லி கலர் கோலம் போடு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 4 மணிக்கு நானே பெரிய கோலம் போட்டு நானே கலர் கொடுப்பேன். அதே மாதிரி தான் எங்கள் மாமியார் வீட்லேயும் நானே கலர் கொடுப்பேன், நானே கோலம் போடுவேன். யாருமே உதவிக்கு வர மாட்டாங்க. நான் உதவி பண்ணுறேன்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க. நானும் உதவிக்கு கூப்பிடவே மாட்டேன். எனக்கு அப்படி ஒரு ஆசை. நானே கோலம் போட்டு பெரிய கோலம் போடுவேன். நானே கலர் கொடுப்பேன். இப்போ என்னால் முடியல. காலெல்லாம் ஒரே வலி இருக்குது. அந்த நரம்பெல்லாம் வலிக்குது. ஆக்சிடெண்ட் ஆச்சுல எனக்கு கால். அதனாலவே என்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியல. அந்த அது ஏங்கிட்டுருக்கேன். அப்படியே குட்டி குட்டியாக கோலம் போட்டு கலர் கொடுத்துட்றேன் நான். இந்த மாதிரி வந்து காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு சில பேருக்கு வந்து தும்மல் வரும், தலைவலி வரும், காய்ச்சல் வரும். இது வந்து இயற்கையாகவே தான். எல்லாத்துக்குமே குளித்தானா எல்லாத்துக்கும் காலையில் குளித்தாவே எல்லாத்துக்குமே காய்ச்சல் வரும், தும்மல் வரும், தலைவலி வரும். சில பேர் சொல்கிறாங்க கமெண்ட்ஸில், சில பேரெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி காலையில் எழுந்திரிச்சு தலை குடிக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி சேருது அப்படின்னா, எப்படி சேரும்? நான் உங்களை மாதிரி தான் நம்மளும் மனுஷங்க. எப்படி சேரும்? எல்லாத்துக்குமே சேராது. எல்லாத்துக்குமே வந்து தலை வலிக்கும், தலைபாரம் வரும், பின்மண்டை வலிக்கும், கண் வலிக்கும், குளிர் எடுக்கும். எல்லாமே மார்கழி மாதம்னா அங்கே சாதாரணமாக. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு மிளகு எடுத்துக்கோங்க. 6 மிளகு எடுத்துக்கோங்க. நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளவு துணி நைஸாக இருக்கோ அவ்வளோ நைஸு துணியில் வந்து அந்த மிளகு தூளை வந்து நல்லா மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிக்கிட்டு உச்சந்தலையில் போட்டு இப்படி தேய்ங்க. நல்லா மிளகு எடுத்துக்கோங்க. 6 மிளகு எடுத்துக்கோங்க. நல்லா பொடி பண்ணுங்கள். பொடி பண்ணி அந்த எவ்வளோ அந்த ஒரு துணி எடுத்துக்கோங்க. அந்த துணியில் வந்து எவ்வளோ நைஸாக இருக்கோ அவ்வளோ நைஸாக நீங்கள் அந்த துணியை எடுக்கணும். ரொம்ப மொத்தமாலாம் எடுக்கக்கூடாது. எவ்வளோ நைஸாக இருக்கோ அந்தளவுக்கு நைஸாக அந்த துணியை எடுத்து அதில் வந்து அந்த தூளை போட்டு மிளகுத்தூளை போட்டு மூட்டை மாதிரி கட்டிடுங்க. சின்னதாக கட்டினா போதும். கட்டிட்டு இது உச்சந்தலை இருக்குல்ல, இந்த உச்சந்தலை உங்களுக்கு தெரியும். அதில் வந்து 3 மினிட்ஸ் இப்படி தேய்ங்க. இப்படி தேய்ச்சிட்டு அதை அப்படி விட்டுருங்க. தினைக்குமே அப்படி பண்ணுங்கள். அப்படி வரும்போது மூக்கில் அந்த தண்ணி கூட நின்று போயிடும், தும்மல் நின்று போயிடும், இருமல் நின்று போயிடும். இந்த மாதிரி வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப நல்லது. இது வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, இந்த மிளகுவோட அந்த பவர் வந்து நம்ம உச்சந்தலையிலேருந்து நம்ம வந்து கண்கள் நரம்பில், அப்புறம் இந்த தலைவலிலாம் வர்றதுக்கு காரணமே நரம்பு தானே. அந்த நரம்பில் போய் அந்த 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 வலியை வந்து எடுத்துரும். அந்த அந்த மூக்கு ஒழுகிறது, தண்ணி ஒழுகுதுன்னா அந்த டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் பண்ணியிருக்கிறேன், அம்மு ஃபேஷன் ஸ்டைல், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு இன்னும் டிப்ஸ்லாம் காத்துட்ருக்கு. என்னோடய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. தேங்க்யூ.